ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்து 7 டேஸில் பார்ட் டைமாக ஓட்டி ஜொமேட்டோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சேலஞ்சில் நம்ம வின் பண்ணுவோமா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. 5K ஏர்ன் பண்ணுறத நம்ம சேலஞ்ச் இருக்கோம். முடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் ஸ்டார்ட் வந்துச்சு, நம்ம அதை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். 29 ருபீஸ் ஏதோ போட்டுருச்சு. வாங்க பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். நம்ம இந்த சேனல் மெயினாக எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம பார்ட் டைமாக நிறைய பேர் ஓட்டணும்னு நினைப்பாங்க ஜொமேட்டோவில். அதுக்கு மெயினாக சேனல் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம புது சேனல் பண்ணலாம்னு சொல்லி இந்த ஐடியாவில் இருக்கோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவும் கூட. நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிக்கப் லொக்கேஷன் வந்துவிட்டோம். பிக்கப் லொக்கேஷன் வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குது. இதில் ஒரு பண்ணான விஷயம் என்னன்னா, நம்ம கூட யாரை பண்ணுறாங்க பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்லை, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். நம்ம ஃபுட்டு பிக்கப் பண்ணியாச்சு. ஃபுட்டு பிக்கப் பண்ணுறோம். நம்ம லொக்கேஷனுக்கு போயிடலாம் வாங்க. எங்கள் லொக்கேஷன் ட்ராப் லொக்கேஷன்னா வேலைச்சேரியிலே தான் போட்டிருக்காங்க. வாங்க. ஹலோ காய்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர் போட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் போட்டு முடிச்சு எவ்வளோ ஏர்னிங் பண்ணிட்டு நான் மேலே போகிறேன் பாருங்கள். எங்கள் சைட்டில் போடுறேன். நம்ம செகண்ட் ஆர்டர் பிக் பண்ணிட்டு உடனே வந்துச்சு செகண்ட் ஆர்டரு. இங்கே தான், அதுவும் கிட்ட தான் 39 ருபீஸும் எதுவும் வந்துருச்சு ஆர்டரு. இது அதுவும் நான் சைடில் போகிறேன் பாருங்கள். நம்ம பிக் பண்ண தான் போயிட்டுருக்கோம். பிக்கப் லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கோம். வாங்க கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நம்ம செகண்ட் ஆர்டரை பிக் பண்ணியாச்சு. அந்த ஆர்டரை வந்து அந்த ஆதம்பாக்கத்தில் போட்டிருக்காங்க. நான் டிக்கில் தான் வச்சுட்டு போகிறேன். பெரிய ஆர்டர்னால கொஞ்சம் டிக்கில் தான் வச்சுட்டு போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக போயிடலாம் வாங்க. நம்ம செகண்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டோம். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோங்க நான் இங்கே சைடில் போடுறேன். அடுத்து தேர்ட் ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கே ஆதம்பாக்கத்தில் இப்போ இருக்கிறோம். ஆர்டர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போது புதுசாக யாருன்னா ஜொமேட்டோ ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, பார்ட் டைமாக ஓட்டுறதா இருந்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் நல்லா ஓட்டுங்க. 7 to 10 ஓட்டினீங்களா நீங்கள் இன்சென்டிவ் ஒரு 75 இல்லைன்னா 90 ருபீஸ் ஒவ்வொரு டைமில் போடுவாங்க. அது ஓட்டினாலும் நல்லா இன்கம் வரும். அது இல்லாமல் நீங்கள் ஃபுல் டைம் ஓட்டுறதா இருந்தீங்கன்னா 2 பீக் டைம் இருக்குது. 12 o'clock to 3 o'clock காலை டைமில், இல்லைனா ஈவினிங் ஷிஃப்ட்டில் அதான் 6 to 10 ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் ஃபுல் டைமாக ஓட்டணும்லாம் அவசியம் இல்லை. ஃபுல் டைமாக நீங்கள் ஓட்டுறீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. தேர்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. வேல்பூரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தேர்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. இன்றைக்கி என்னென்னு தெரியல, எல்லாமே சின்ன சின்ன ஆர்டராக வருது. 20 ருபீஸ் 30 ருபீஸ் ஆர்டர் தான் வருது. இன்றைக்கி எப்படி எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோன்னே தெரில. ஆனால் கண்டிப்பாக நம்ம பைக்கே அடித்து காட்டணும். சரி, நம்ம போயிட்டு எங்கன்னா ஹை ஆர்டர் வர ஹோட்டல்கிட்ட போய்ட்டு என்ன ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் வெயிட் பண்ணுறோம். பாய். கிட்டே ஒன்று சொல்லி ஆகணும். நம்ம இப்போ தான் வந்து ஆர்டர் சின்ன சின்ன ஆர்டராக வருது, பெரிய ஆர்டர் வரமாட்டேங்குன்னு சொன்னோம்ல. நம்ம கரெக்டாக சொல்லி முடிக்கிறோம். நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஒரே ஆர்டர் தான். 165 ருபீஸ் போட்டிருக்காங்க ஒரே ஆர்டர். நான் இங்கே சைடில் போகிறேன் பாருங்கள். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. 15 கிலோமீட்டர் ட்ராப் கொடுத்துருக்கான். அதுவும் அது என்ன ஆர்டர் சொன்னீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பொக்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். பொக்கே, இந்த ஃப்ளவர் வச்சு நம்ம பொக்கே மாதிரி எடுக்கணும்ல, அதை நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். இதை தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க. நம்ம அந்த ஆர்டர் எங்கே போட்டுருக்காங்கன்னா காரப்பாக்கத்துக்கிட்ட போயிட்டுருக்காங்க. நம்ம அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். நான் போயிட்டு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், ஒரு வழியாக அந்த பெரிய ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம ஜோனுக்கு வெளியே இருந்தோம். அதனால் நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம ஜோனுக்குள்ளே போனால் தான் நெக்ஸ்ட் ஆர்டர் வரும், இல்லைனா ஆர்டரே வராது. அதனால் நம்ம ஜோனுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறோம். காய்ஸ், நம்ம 5th ஆர்டருக்கு பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம்.
நீங்கள் இதில் யாருன்னா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்க்குறேன் யாருன்னு, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் டைமாக ஜொமேட்டோ ஹோட்டலில் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இதே மாதிரி நிறைய சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அது பண்ணலாம். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் வீடியோஸை. சரி, நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சாய்ஸ் 5th ஆர்டருக்கு கொடுத்து முடிச்சாச்சு. 5th ஆர்டரோடைய நீங்கள் வந்து நான் சைடில் போகிற பாருங்கள். இப்போ நம்ம 6th ஆர்டர் கூட நம்ம இப்போ அக்செப்ட் பண்ணிட்டோம். 6th ஆர்டர் வந்து பிக் ஆர்டரு 102 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க. சைடில் போகிற பாருங்கள், அதுதான் நம்ம பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். வாங்க பிக்கப் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். லொக்கேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. கைஸ், நம்ம இன்னையோட டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம 7 ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம். டோட்டலாக 3 ஹவர்ஸ் லாகின் பண்ணியிருக்கோம். 3 ஹவர்ஸில் 598 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் 508 ருபீஸ் ஆர்டர் ஏர்னிங், அது இல்லாமல் இன்சென்டிவ் வந்து 90 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதுதான் டே 1ஓட ப்ராஃபிட்டு. இது நம்ம டே 2ல் நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, பாய்.